ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸு இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கிச்சன் டிப்ஸு தெரியாது. தெரிஞ்சவங்க பாருங்கள், தெரியாதவங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நிறைய கிச்சன் வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா புளிச்ச மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதுக்கு உப்பு போடலை. இதுக்கு நம்ம எப்படி எந்த மாதிரி உப்பு போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் பிங்க் சால்ட்டு தான் போடுறேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இது 2 டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம எல்லாருமே உப்பு போட்ட உடனே கலந்து விடுவோம். அந்த மாதிரி கலந்து விடாதீங்க. அது நல்லா அங்கேயும் இங்கேயும் திட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. இப்போது நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த உப்பு மேலே கொஞ்சமாக, எந்த சால்ட்டாக இருந்தாலும் அது மேலே கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ தெளிச்சிட்டிங்கன்னா அந்த உப்பு கரைஞ்சிடும். உங்களுக்கு எங்கேயுமே திட்டாக வராது. அப்புறம் நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். நமக்கு மாவில் அங்கங்கே உப்பு இருக்காது. இது ஒரு ஈஸியான டிப்ஸு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் தோசை சுட்டுட்டு வெளியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெளியே ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா கொஞ்சம் ஒரு வாழை இலையை எடுத்துக்கோங்க. அது மேலே வச்சுருங்க. மேலே பொங்கி வராமல் இருக்கும். அதில் நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நம்ம வெளியே கூட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு புளிக்காமல் இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். நான் கோல்டு கம்மல் எடுத்திருக்கேன். இது டெய்லி போடுற கம்மல். இது கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்குது. எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோல்டு கம்மல் இல்லைனா வளையல், நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சைட்லலாம் இருக்குது. இப்போ நம்ம இதோட க்ளீன் பண்ணுற மெத்தடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் கொஞ்சம் வெதுவெதுப்பான வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த கம்மலை நம்ம அதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா மாய்ச்சர் ஆகட்டும். உள்ளே இருக்கிற அந்த கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நமக்கு மாய்ச்சர் ஆகி வரும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் இருக்கட்டும் அதே பவுலில். இப்போது அது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் நான் ஆயுஷ் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த டூத் பேஸ்ட்டை நம்ம தேவையான அளவுக்கு, அந்த கம்மலுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். அது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். வீட்டில் கிடைக்கக்கூடிய மஞ்சள் தூள் தாங்க, சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள். இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பேஸ்ட்டும் மஞ்சள் தூளும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். பாருங்கள் எந்த மாதிரி கிடச்சிருக்குன்னு. நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அங்கே ஊறிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த கம்மலை எடுத்துக்கலாம். அந்த கம்மல் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணலாங்க. நல்லா நீங்கள் பிடிச்சிட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கம்மல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சைடில் மேலே கீழே எல்லாமே இன்னும் ஜிமிக்கி கம்மலாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதே தண்ணியிலே போட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா கையாலே நீங்கள் அதை தடவி கொடுங்க. நீங்கள் இப்படி அந்த தண்ணியில் செய்யும்போது இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வேறு ஒரு தண்ணியை எடுத்து இந்த மாதிரி தடவி கொடுத்துக்கோங்க கையில். தண்ணியை கொஞ்சம் நம்ம மாற்றி மாற்றி வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். கையால் நீங்கள் தேய்க்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி கொடுங்க. நம்ம இதுக்கு ப்ரஷ்ஷு தான் எடுத்துக்கணும்னு இல்லைங்க, கையாலே தேய்ச்சாலே உங்களுக்கு
அந்த உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி நமக்கு பளிச்சுன்னு கிடைச்சிரும். இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். அந்த ஈரமாக இருக்கிறத நல்லா ஒத்தி விட்டுக்கலாங்க. இன்னும் பார்க்குனீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நல்லா பாலிஷ் பண்ணின மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் போட்டு காட்டுறேன். அப்படி நல்லா ஜொலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த அளவுக்கு இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். டெய்லியும் போடுற கம்மலை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ண வேண்டாம், வீட்டிலே போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போது நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி சட்னிக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. எப்பயுமே பொட்டுக்கடலை அது காற்று போயிடும், அப்புறம் டேஸ்ட் கிடைக்காது. அதனால் ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு நுனியில் கட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப கட் பண்ணினீங்கன்னா கொட்டிடும் கீழே. ஒரு கண்ணாடி ஜாரில் வச்சுட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட் அப்படியே இருக்கும். வச்சுக்கோங்க. அப்படி இதில் இந்த பொட்டுக்கடலையை கொட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை கெடாமல் இருக்கும். தேவையானப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே வச்சிடாதீங்க, அது நமுத்து போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்டெய்னரில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். சட்னிக்கு, குருமாவுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காற்று போகாமல் நம்ம வச்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் கட் பண்ணினா இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு கரண்டி போட்டு வச்சுக்கோங்க. கைப்படாமல் பார்த்துக்கோங்க, கெடாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இப்போது ஒரு சில்வர் ஸ்பூன் போட்டு வச்சுக்கிறேன். சில்வர் ஸ்பூன் போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அந்த 1/2 கிலோ பொட்டுக்கடலையும் இதில் கொண்டுடுச்சு. இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல எஃபெக்ட் வந்த பிறகு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், குக்கிங் வீடியோஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதான் இப்போ தான் முதல் முறை வரீங்கன்னா ஒரு டைமே விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ்லாம் இன்னும் வரும் வாரங்களில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.